சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 12 எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. நீங்கள் தான் எஸ், உங்களோட சப்போர்ட் காரணமாக தான் அஸ் ஏ கிரியேட்டராக, ஒரு சூப்பர் ஃபேனாக, ஒரு கெஸ்ட்டாக விஐபி சீட்டில் உட்காந்து இந்த மேட்சஸை பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சிது. பிகேஎல் எப்படி நடக்குது, பின்னாடி எப்படி கேமராலாம் ஒர்க் ஆகுதுங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ் கமெண்ட்ரி நடக்குதா, கமெண்ட்ரி எங்கே நடக்குது, அவங்க எப்படி பேச போகிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் பேசிக்காக இந்த வீடியோவை அண்ட் எல்லா வீடியோவையும் கம்பைன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது விளாக்லாம் கிடையாது, டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நம்ம தம்பிங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லி எங்கிட்ட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாலாம் எனக்கு தெரில, பட் எங்கிட்ட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி, பயங்கர வரவேற்பாக தான் என்னை உள்ளே அனுப்பி வச்சாங்க தம்பிகள். அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸு அங்கே போனாவே அந்த அந்த வைப்பு கிடச்சிரும், பிகேஎல்ங்கிற வைப்பு கிடச்சிரும். அதுக்கப்புறமா எங்களை கூப்பிடுறவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாருக்கும் சூப்பர் ஃபேன் அப்படிங்கிற ஒரு டிஷர்ட்டை கொடுத்து போட்டுக்க சொன்னாங்க. போட்டுட்டு ஸ்டேடியம்குள்ளே போனாங்க. ஸ்டேடியம் வந்து இப்போதைக்கு காலியாக இருக்குது, எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போதைக்கு எதுவுமே நடக்கலை. பட் அதுக்கப்புறமா இந்த காலியாக இருக்கிற ஸ்டேடியம் தான் அப்படியே ஃபுல்லாக நிரம்பி ஒழிஞ்சது. ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. லைட் செக் பண்ணுறது, ஆடியோ செக் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்லேயுமே டேப்லாம் ஒட்டி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு இருக்கு. நாங்கள் ஒரு 10-15 பேர்கிட்ட போயிருந்தோம். எல்லாருமே அங்கே இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போதைக்கு இது வந்து காமாக இருக்குது. அதுக்கப்புறம் கலவரமாக மாறும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா பெங்கால் வாரியர்ஸை மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க வந்து ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வராங்க. கூட யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்கள். சிம்பிளி செகண்ட்ஸ் ஜெய்புரா வராரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கல் வாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் தினேஷ் தம்பி இருக்காரு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸ் செம்ம டயர்டாக இருந்தாங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரதுனால. அண்ட் எல்லா பிளேயர்ஸையுமே பார்க்க முடிஞ்சது. ஜான் குன்லி மட்டும் இல்லை. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறப்போ தலைவனை பார்க்க முடியல, அந்த டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான். பட் மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸையுமே அங்கே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பிளேயர்ஸையும் நாட்டுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் செல்ஃபி வீடியோ அந்த வீடியோன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் மேட்டில் கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெங்கால் வாரியர்ஸ் பிளேயர்ஸ் பக்கமாக போனோம். ஸோ இந்த பிளாக் டிஷர்ட் ஃபுல்லாக நம்ம கேங்கு தான். எப்படி என்ன பேசலாம், என்ன எடுக்கலாங்கிற மாதிரி இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேமராலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம். அந்த பக்கம் போனோன்னா நம்மளோட கோஆர்டினேட்டர் அங்கே நின்று அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேர் சைத்தன்யா. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும், அவங்களுக்கும் யாஷுக்கும். ஓவரால் பார்க்கும்போது அவங்க வந்து பிளேயர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஹிந்தியில். அதாவது இதான் நடக்க போகுது, இதான் பண்ண போகிறாங்க, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் போய் எடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஒவ்வொரு பிளேயர்ஸ் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் கிட்ட அவங்க போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக டார்கெட் வந்து நிதிஷ்குமார் மேலே தான் இருந்துருந்துச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தேவங் தலால் மாதிரி இருந்துச்சு. தேவங் தலால் கூட நான் பேசினேன், பட் நான் போட்டுறேன். அப்புறம் நம்மளோட டார்கெட்டு ஃபுல்லாகவே நிதிஷ் மேலே தான். எனக்கும் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும், அவருக்கும் அவ்வளோதான் தெரியும். பட் இருந்தாலும் பேசணுமே, உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேனு. அண்டு நீங்கள் எப்படி அந்த 100 பாயிண்ட்டை எடுத்தீங்க அப்படிங்கிறத நான் அதை ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சுமித் உங்களோட பெரிய ஃப்ரெண்டு, பிக் ஃப்ரெண்டு, அவரை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நான் மிஸ் பண்ணுறதான், பட் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். யங்ஸ்டராக நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தேன். நீங்களும் நித்யேஷ், நானும் நித்யேஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறமா நம்மளோட பெரிய ஃபேன் அப்படிங்கிறது திரும்பவும் அவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் பல டைம் வந்து நிதிஷை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸாக ரிலீஸ் ஆகுங்க. ஸோ இப்போ நான் பெருசாக இதை பற்றி பேச முடியாது, நான் ஷார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி தேவங்கிட்ட பேசின வீடியோ இருக்குது, ரிலீஸ் பண்ணுறேன். பட் தலைவன் உருனே இருந்தார், மூஞ்சை தொங்க வச்சுட்டு. ஏன் தான் தெரில, அவர் அப்படி தான், ஆனால் மூடி டைப்பா இல்லை என்னன்னு தெரில. அந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறமா இவர்கிட்ட முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஷிஷ் கிட்டே போனேன். ஆஷிஷ் மலிக் தான் இப்போதைக்கு அதிக ஐஃபை வச்சிருக்காரு. அவருக்கு கங்க்ராட்ஸை சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வியே யோகேஷை மிஸ் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஆமாம் மிஸ் பண்ணுறேன், பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, இன்னும் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. தலைவன் சூப்பராக பேசிகிட்டு இருந்தார். கடைசியாக வந்து இந்த ஐஃபை ஸ்ட்ரீக்கை விட்டுறாத தலைவா, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை குலுக்கிட்டு அவர் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே அங்கே கிளம்புனேன். ஆக்சுவலி செம்ம நர்வஸாக இருந்தார் அவர், ஆனால் அவரால் பேசவே முடியல.
பார்த்தீங்கன்னா மேட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டோம், ஸ்டேடியம்குள்ளே வந்து அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஹரியானா டீம் வராங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க பார்க்குறதுக்கு. அங்கே போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இறங்கி வந்ததே வந்து நீர்குலியா அசிஸ்டன்ட் கோச். அதுக்கப்புறமா நம்ம தலைவர் மன்பிரீத் வராரு, வழக்கம் போல் அதே வைப்பு. நம்ம எல்லாரையும் பார்த்தோம். அந்த பக்கம் என்ன கை கொடுத்துருக்கலாம், என்ன இருந்தாலும் நம்மளோட பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு, நம்ம ஃபேவரட். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பிளேயர்ஸாக இறங்கி வர ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் அங்கே மாஸ்காட் பக்கமாக ஒருத்தர் நிற்கிறாருல ஐடி கார்டு போட்டு, அவர் தான் வந்து ஷோ ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் கேமராமேன் இருக்காரு. கேமராவுக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் ஆடியன்ஸ் நல்லா கைத்தட்டணுங்கிறதுக்காகவும் அவர் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் எந்த பிளேயர் எப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹோல்டு பண்ணுறாரு. ஒரு ஸ்டார் பிளேயர் வந்தாருன்னா அப்படியே ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் லேட் அனுப்புறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சித் வராரு, ஹோல்டு பண்ணிட்டு அவரை நீரஜ் கூட சேர்த்து அனுப்புறாரு. ஸோ அங்கே வந்து ஆடியன்ஸோட இங்கே நிற்கிறோம்ல, எங்களோட சவுண்டும் அதிகமாக இருக்கும் அவங்கள பார்த்து எக்ஸைட்மெண்ட்டில். அண்டு கேமராலையும் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுங்கிற மாதிரி கரெக்டாக அணிவகுத்து அனுப்பி விட்றாரு. ஸோ இதெல்லாம் அங்கேருந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பிளேயர்ஸாக இறங்கி வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வைப்பை நீங்களே பாருங்களேன். ஆக்சுவலி இங்கே எல்லா டீமுக்கும் இந்த வரவேற்பு இல்லை. ஹோம் டீம் ஹரியானாவுக்கும் தமிழ் தலைவாசுக்கும் தான் வரவேற்பு இருந்துச்சு. ஜெய்ப்பூரையும் யூ மும்பையும் அவங்க இன்றைக்கி வரவேற்கல. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது தமிழ் தலைவாசோட என்ட்ரி தான். ஃபஸ்ட்டு வந்ததே நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த தீரஜ் பயில் மாதிரி நல்லா தான் இருக்காரு. பட் இப்போ வந்து அவருக்கு பெங்களூர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் டீம் கூட தான் இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளேயராக பார்த்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்தது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். தருண் துல்லா வந்துட்டு இருக்காரு ஹாய் சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து மீட் பண்ண முடிஞ்சது. நல்லா இருந்துச்சு. பாருங்க ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கை காட்ட ஆரம்பிச்சார். யாரை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கேருந்து சொல்லிட்டு இருந்தார். மொயின் சஃபாக்கி வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பிளேயர்ஸ் அப்படியே நிதியேஷ் நிறுத்துறாரு. அருள் அந்த பாபுக்கு வந்து ஒரு ஹோல்டு கொடுப்பாரு. ஏன்னா தமிழ்நாடு பிளேயர் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கடைசியாக அர்ஜுன் தேஸ்வால் வந்தார். அர்ஜுன் தேஸ்வால் வந்து நம்ம கேமரா கரெக்டாக அவர் கை காட்டியிருப்பாரு. அர்ஜுன் தேஸ்வால் வந்து அந்த போஸ்ட் கொடுத்தது கரெக்டாக நம்ம கேமராவில் வந்து விழுந்துருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்களேன். ஸோ அவங்களோட என்ட்ரிக்கு அப்புறமா திரும்பவும் ஸ்டேடியம்குள்ளே வந்துட்டோம். ஸோ அப்போ வந்து லைட் எல்லாமே செட் பண்ணி ஓரளவுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. மேக்ஸிமம் ஃபில்லாக இருந்துச்சு. எங்கள்கிட்ட டிக்கெட் கொடுத்தாங்க, கையில் பேண்ட்லாம் போட்டுருந்தாங்க விஐபி டிக்கெட்டுக்கு. உள்ளே போயிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஸோ ஸ்டேடியமே ஒரு மாதிரி வைப்பாக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக சாங்கு பாட்டுலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் ஆன் பண்ண முடியாது, காப்பி அடிச்சு வந்துட்டோம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கமெண்டேட்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு சேனலுக்கும் இருக்கிற கமெண்டேட்டர்ஸ் அங்கங்கே இருந்து அவங்க சேனலுக்கான இன்ட்ரோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் வந்து அவங்க நிற்கிறாங்கல்ல, அவனை ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். 3 பேர் நிற்பாங்க. சமீரா, ரகு சாரு, அப்புறம் முத்துக்குமரன் அண்ணன். ஸோ அவங்களாம் நின்றுட்டு இருக்காங்க அங்கே. ஏன்னா இப்போது சேனலுக்கு அவங்க கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி பேசுறதுக்காக அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த மாதிரி தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. தனித்தனியாக அந்த இன்டர்வியூ எடுக்கிறது, தனித்தனியாக பேசுறது, ஒவ்வொரு சேனலுக்குமான கண்டென்ட் இன்ட்ரோஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிற்க வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டாஸ் போடுறதுக்கெல்லாம் உள்ள நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுன் தேஸ்வால் என்ட்ரி ஆகிறாரு. சேம் யூ மும்பாவோட சுனில்குமாரும் என்ட்ரி ஆகிடுவார். ஏன்னா அவங்கள வச்சு இந்தி சேனலுக்கு வந்து ஒன்று ஸ்டார்டிங் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் வேறு பண்ணாங்க. ஏன்னா முக்கியமான பிளேயர்ஸ், கேப்டன்ஸ் வேறு இல்லையா? அதனால். அண்டு ஓவரால் பார்க்கும்போது இதே மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரியான பிளேயர்ஸை வச்சு பண்ணுறது எல்லாமே. பட் மெயினாக ஆடக்கூடிய டீம் பிளேயர்ஸ் வந்து இங்கே இல்லை. ஏன்னா இவங்க தான் கான்சன்ட்ரேஷனுங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் அர்ஜுன் சுனில் தான் மெயினாக இருந்தாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் பயங்கரமான மொமெண்ட்டு. ஸோ எங்கள் கூட உட்காந்து மேட்ச் பார்க்குறதுக்கு டெல்லி பிளேயர் நீரஜ் நர்வால், நம்ம தமிழகத்தை சேர்ந்த திருச்சி பையன் தீபக் சங்கர் 2 பேரும் வந்தாங்க. நான் வேறு கை கொடுக்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்தது வந்து தீபக் ப்ரோ தான். ஸோ அதை தூக்கி கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீரஜ் ஃபுல்லாக கை கொடுத்துட்டு வந்து கடைசியாக எனக்கும் கை கொடுத்தாரு. நீரஜ் நர்வால் கொஞ்சம் அவருமே ரஃப்பான கை போல் உருன்னு தான் உட்காந்துட்டு இருந்தார். பட் தீபக் தம்பி நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தார். முக்கியமாக அங்கே பக்கத்தில் அவங்க ஊர் பசங்க இருந்தால் நினைக்கிறேன், பாலா ப்ரோ, பாண்டியன் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, அவங்ககிட்டலாம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நான் போயிட்டு எனக்கான நேரத்தில் போய் வீடியோ எடுத்தேன். ஏன்னா மொத்தமாக அவங்க 20 நிமிஷம் தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே அவங்க கிட்ட போயிட்டு கண்டென்ட் எடுத்துக்கணும், வீடியோ எடுத்துக்கணும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை கேட்டு பார்த்து
அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டேன். தலைவன் ஒரு தகு கொடுத்தாரு. உங்களோட ஃபேவரட் பிகேஎல் ஸ்டார்டிங் 7 சொல்லுங்கன்னு கேட்டா எங்களோட ஸ்டார்டிங் 7 சொல்லி தகு கொடுத்துருந்தாரு. அதை நான் வீடியோவா ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறமா யோகேஷை பத்தி கேட்டேன், சொல்றாரு. ஜீவா அண்ணனை பத்தி, பீச் ரமேஷ் சாரை பத்தி, அதை பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு பேசினேன். நல்லா ஜாலியா பேசினாரு. கூடிய சீக்கிரம் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புறேன். பார்ப்போம். கண்டிப்பா எடுத்துடணும். ஏன்னா செம்ம ஜாலியா மனுஷன் பேசுறாரு, கண்டென்ட் கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தீபக் சங்கர் வந்து ப்ரோ கபடியில வந்து பெரிய வட்டம் வருவார், வட்டம் அடிப்பாரு, பெரிய பெரிய ரவுண்ட் வருவார். பாருங்க, வெயிட் பண்ணி அதை நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். அதுக்கப்புறமா மேட்ச் பக்கம் வருவோமா, ஹரியானா ஜேபிபி. என்னோட டார்கெட் ஃபுல்லாக என்ஆர் மேலே தான் இருந்துச்சு. நிதின் ராவல் நம்மளோட பேர்லேயும் என்ஆர் இருந்ததுனால தலைவனை மட்டும் விட்டு வளைச்சி எடுத்துட்டு இருந்தேன். அவர் ஆனால் இறங்கவே இல்லை. அவர் சப்ஸ்டியூட் ஆகும்போது அதை நான் எடுத்தேன். ஓவரால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 7 அவர் கிடையாது, அதான் உண்மை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 5 நிமிஷம் தான் எங்களுக்கு அங்கே பர்மிஷனே கிடச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லா அஃபீஷியல்ஸும் இங்கே தான் இருப்பாங்க. கமெண்ட்ரி முதற்கொண்டு இங்கே தான் நடக்கும். ஸோ அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, கேமராமேன் அவங்களும் எடுத்துகிட்டு இருக்காரு, நான் கேமராமேன் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் டைம் அவுட், நாங்கள் போகிற நேரம்னு பார்த்து அங்கே வந்து ஆஃப் டைமு. நம்ம மன்பித் வந்து பிளேயர்ஸை கூப்பிட்றாரு, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போய் நிற்கிறாங்க. ஒரு நாள் இதுதான் ஆஃப் டைமில் வந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். ஆஃப் டைமில் மேக்ஸிமம் கேமராமேன்ஸ் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு. அதான் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா மேட்லாம் க்ளீன் பண்ணுறவங்கலாம் பண்ணுறாங்க. நமக்கு பின்னாடி தான் வந்து கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்டேட்டர்ஸ். நீங்கள் அதை காட்ட போகிறேன் இப்போ உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்குனா கௌதம் பண்ண தெரியவார், அப்புறம் ரகு சார் அதாவது டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்து அது அவர்கிட்டையுமே போய் சொன்னேன், எக்ஸ்லையுமே நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம், ஒரு ஆள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். இங்கே இப்படி தான் நடக்குது பிகேஎல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா ரெஃப்ரீஸ் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இதெல்லாமே நடந்துருந்துச்சு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. கேமரா கரெக்டாக இருக்கா, ஆடியோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே அப்படி டக்கு 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 எல்லாமே பார்த்தாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆஃப் டைம் மட்டும்தான் டைமு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிவி தெரியுதுல்ல, ஐ மீன் இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் டிவியில் பார்க்குறது இங்கே தான் ஃபஸ்ட்டு பஞ்ச் ஆகும். ஸோ இந்த கை காட்டுறாருல, அவர் சொன்னால் தான் இந்த போட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும், கேமராவும் ஆன் ஆகும், அங்கே உங்களுக்கு டெலிகாஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவர் கை இப்படி இறக்கினாதான், அதாவது ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் இங்கே வந்து விசில் அடித்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் ஷோ ப்ரொடியூசர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த அளவு ஷோ ப்ரொடியூசர்னா என்னன்னா ஷோ டைரக்ட் பண்ணுறவர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்னால் தான் இங்கே எல்லாமே நடக்கும். அங்கே குட்டி ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, அதான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகுறது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ப்ராட்காஸ்ட்டு இங்கேருந்து தான் ஆகுது, அதான் மெயின். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் இருந்து மேட்ச் பார்த்தோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு எங்கள் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான். ஏன்னா எங்களை வந்து ஒரு 5 பேரை தான் உள்ளே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சாங்க. நாங்கள் நிறைய பேரை போய் நிற்க முடியாது. ஏன்னா மேட்ச் அஃபீஷியல்ஸு, கமெண்டேட்டர்ஸு எல்லாருமே அங்கே இருக்கிற இடம் ரொம்ப குரூஷியலான ஒரு பிளேஸ், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம்னு கூட வச்சுக்கோங்களேன். அங்கே நாங்கள் போய் பேசக்கூட கூடாது, பேசினா கூட டைவர்ட் ஆகும். அதனால தான். ஸோ அதுக்கப்புறமா 5 நிமிஷம் அங்கே இருந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு அண்ணன் திரும்பவும் எங்களோட பொசிஷனுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு மன்பிரீத் சிங் அவரோட கோவத்தை எடுக்கலன்னா எப்படி, அதை நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இங்கே ராகுல் சேத்பல் வெஸ் மன்பிரீத் சிங் போயிட்டே இருந்துச்சு. ராகுல் சேத்பல் செம்ம கோவக்காரர் போல கத்திட்டே இருந்தாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் கத்திட்டே இருந்தாரு. மன்பிரீத் சிங் சொல்றதையும் கேட்கவே இல்லை, நீங்களே பாருங்க. Yes, please come. Yes, please. What is your challenge? Only one touch point. மன்பிரீத் திருப்பி வேணான்னா ராகுல் சேத்பல் எனக்கு வேணுங்க வேண்டியது, அவர் வேணுங்கிறப்போ இவர் வேணாங்க வேண்டியது. ராகுல் சேத்பல் தான் ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டு இருந்தார், மன்பிரீத்தையும் சரி, ஜெய்தீப்பையும் சரி, ஹரியானாவையும் சரி. அதான் நான் பார்த்தது எங்க வரைக்கும். ஓவரால் பார்க்கும்போது அதுக்கப்புறமா போட்டி இது வந்து வின்னிங் மொமெண்ட். ஜெய்ப்பூர் ஹரியானா கையில் இருந்த போட்டியை அப்படியே வாரி வழங்கி கொடுத்துட்டு வந்தாங்க ஜெய்ப்பூர் கிட்ட. கண்டிப்பாக நான் ஹரியானா ஃபேனாக டிசப்பாயிண்ட் ஆனேன். ஏன்னா அது ஹரியானா வின் பண்ண வேண்டிய போட்டிங்க, ரொம்ப ஈஸியாக வந்து அந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இப்ப இருக்காரு பாருங்க அந்த ரைடர், அவர் வந்து கலக்கிட்டாரு, செம பர்ஃபார்மன்ஸ். அலி சமாதியும் குறிப்பிட்ட சமயத்துல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து செம்மையா வந்து மேட்சை திருப்பி விட்டாங்க. இது அந்த கடைசி ரைடு தான். இதுக்கப்புறமா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க என்னன்னா, நம்ம தலைவன் நரேந்தர் ரேவ்து கத்துனதெல்லாம் நீங்க வந்து இப்போ போட்டோஸா வீடியோஸா பார்த்துருப்பீங்க. அதை நாங்க நேர்லயே பார்த்தோம். அதான் அந்த அந்த மொமெண்ட் வந்து நீங்க இப்ப பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்காரு. இதான் அந்த கடைசி ரைடு. இப்போ இந்த ரைடு முடிஞ்சுது அப்படின்னா இந்த போட்டி அப்படிங்கிறது ஜெய்ப்பூர் பக்கமா முடிஞ்சிருக்கும். அவ்வளவுதான், ஜெய்ப்பூர் அசால்ட்டா மேட்ச் வின் பண்ணாங்க. இந்த மொமெண்ட்ல தான் நரேந்தர் அது கத்திட்டு இருப்பாரு. பட் நான் மேட்ச் எடுத்ததுனால அதை அவர் எடுக்க முடியல. ராகுல் சேத்பல் டிசப்பாயின்மெண்ட்லாம் பார்க்கணும். ராகுல் சேத்பல் ஆரம்பத்துலவே கொஞ்சம் கோபமா தான் இருந்தாரு, கோபக்காரருங்கிறது. ஒரு நாள் இந்த போட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. 2வது போட்டி ஆரம்பிக்க போகுது. அப்புறம் என்ன இப்ப என்ன காட்டிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலி எல்லாருமே ஃபிளாஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காகனா, ஹோம் டீம் நம்ம சென்னையை சேர்ந்த தமிழகத்தையே சேர்ந்த தமிழ் தலைவாஸ் என்ட்ரி கொடுக்க போறாங்கோ அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இது. பாருங்களேன்.
ஹோம் டீம் வந்ததுக்கப்புறமா வேறு யார், அவங்க கூட மோத போகிற அவே டீம் தான் யூ மும்பா, அந்த டேவோட வின்னரு. வழக்கம் போல் தலைவன் தான் ஃபஸ்ட்டு வந்தாப்புல, செம்மையாக இருந்துச்சு. பட் அவர்கிட்ட மட்டும் என்னால் கடைசி வரைக்கும் பேச முடியல, டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வின் பண்ண உடனே கூட்டு போயிட்டாங்க அவங்க வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் கேப்டனு, அதான் டிசப்பாயின்மெண்ட்டு. ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக யூ மும்பா வந்த உடனே பார்த்திபன் கிட்ட தான் இருந்துச்சு. மனுஷன் கடைசியில் வந்து எனக்காக நின்று பேசிட்டுலாம் போனார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி பார்த்திபன் கிட்ட பேசினதில் நேரில். ஸோ யூ மும்பாவும் என்ட்ரி, தமிழ் தலைவாசும் என்ட்ரி. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த மேட்சை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டிசப்பாயின்மெண்ட்டில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். யூ மும்பா தான் நான் சப்போர்ட் பண்ணேன். என் கேங்கில் இருந்த எல்லாருமே தமிழ் தலைவாசு கை தட்டிட்டு இருக்கப்போ நான் மட்டும் கவுண்டமணி மாதிரி தனியாக யூ மும்பா கை தட்டிட்டு இருந்தேன். பட் அவங்க தான் ஜெயிச்சாங்க, நான் என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த போட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தமிழ் தலைவாசை அடித்து துவைச்சிட்டாங்க யூ மும்பா. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. அஜித் சவானோட என்ட்ரி தான் பெரிய டர்னிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக யூ மும்பா ஃபுல்லாக ஹாப்பி. நான் வழக்கம் போல் நம்ம அண்ணன் பார்த்திபன் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு யூ மும்பா செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. சிஇஓலேருந்து ஓனர்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க, எல்லாருமே ஹாப்பி. பட் ஒரு ஹோம் டீமாக தமிழ் தலைவாஸ் தோக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபேன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்திபனுக்கு நம்ம பசங்களாம் ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அண்ணன் வந்து என்னை பார்க்கல, நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அதுக்கப்புறமா பார்த்ததுக்கப்புறம் ஹாய் காமிச்சாரு. நான் அந்த ஃபோன்லேயே சேர்த்து ஹாய் காட்டிட்டு, அதனால தான் அந்த ஷேக்கு. அதுக்கப்புறமா கடைசியாக யூ மும்பா வந்து அவங்க டீமெல்லாம் வச்சு ஒரு வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோ நானும் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க பேஜில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டுடலாம் தான். கடைசியாக வின்னிங் டீம் யூ மும்பா கூட ஃபோட்டோ எடுத்தோம். அதை ப்ரோ கபடி பேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்க பாருங்கள், பார்த்திபன் கூப்பிட்டாங்க, உட்கார வச்சிட்டாரு. என்ன அவருக்கு முன்னாடி தான் இருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோலையுமே நான் இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நானே மார்க் பண்ணி காட்டிடுறேன். பின்னாடி உட்காந்துருப்பேன். ஸோ எங்களோட எல்லாருமே கிரியேட்டர்ஸ் தான். எல்லாருக்கூடமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓவரால் இந்த டேவை நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு தெரியல. மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு. அண்ட் ஏதோ ஹைப் இருக்காமல் அதையும் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. இந்த மாதிரி இதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நிறையா நான் போடலான்னு இருக்கேன். நிறைய கண்டென்ட் யோசிச்சும் வச்சுருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். தேங்க்யூ, பாய் கைஸ். மீட் யூ சூன்.